பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவு டேபிள் டென்னிஸில் ஸ்ரீபூஜா, ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் தொடரில் லக்ஷயா சென் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு குரூப் எம் பிரிவு பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. இதில் சர்வதேச தரவரிசையில் 10வது இடத்தில் உள்ள இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து எஸ்டோனியாவின் கிறிஸ்டன் கூபாவை எதிர்த்து போட்டியிட்டார். போட்டியின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செய்த சிந்து 21-5, 21-10 என்ற நேசட் கணக்கில் கிறிஸ்டன் கூபாவை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து காலிறுதியின் முந்தைய சுற்றுக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார். இதேபோல 50 மீட்டர் ஆடவர் ஏர் ரைஃபிள் 3 நிலை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஸ்வப்னில் 590 புள்ளிகளுடன் 7வது இடத்தை பிடித்தார். அத்தோடு ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் சர்வதேச தரவரிசையில் 3வது இடத்தில் உள்ள இந்தோனேஷியாவின் ஜொனடன் கிறிஸ்டியை எதிர்த்து போட்டியிட்டார். தொடர்ந்து முதல் செட்டில் 21-18, இரண்டாம் செட்டில் 21-7 என்ற நேசட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல டேபிள் டென்னிஸ் ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றில் சர்வதேச தரவரிசை பட்டியலில் 16வது இடத்தில் இருக்கும் இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா சிங்கப்பூர் வீராங்கனையான ஜியானியை எதிர்த்து போட்டியிட்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் ஸ்ரீஜா 4-2 என்ற நேசட் கணக்கில் ஜியானியை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மகளிர் 75 கிலோ குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்னிலா 5-0 என்ற புள்ளி கணக்கில் நார்வே வீராங்கனை சன்னிவா ஹோப் ஸ்டாட்டை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு வில்வித்தையின் ரவுண்ட் ஆஃப் 16 எலிமினேஷன் போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 6-2 என்ற புள்ளி கணக்கில் நெதர்லாந்து வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதியின் முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.